ஹலோ நண்பர்களே, வாங்க நம்ம சாயில் மெக்கானிக்ஸில் ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் படிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு ராக் இருக்குது அப்படின்னா அந்த ராக் டிஸ்இன்டிகிரேட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? சின்ன சின்ன சைஸ் பார்ட்டிகல்ஸாக ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ ராக் இருக்குன்னா அது டிஸ்இன்டிகிரேட் ஆச்சுன்னா சின்ன சின்ன சைஸ் பார்ட்டிகல்ஸாக ஃபார்ம் ஆகும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சாயில் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ ஒரு சாயில் இருக்குன்னா அதில் 3 ஃபேஸஸ் இருக்கும். ஏர், வாட்டர் அண்ட் சாலிட்ஸ் இருக்கும். சரியா? ஸோ ஏரும் வாட்டரும் சேர்ந்ததை நம்ம என்ன சொல்கிறோம்? வாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏரும் வாட்டரும் சேர்ந்ததை நம்ம என்ன சொல்கிறோம்? வாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வாய்ட்ஸ்னால் என்னென்னா வெற்றிடம். ஓகேங்களா? இப்போது நம்ம 3 ஃபேஸ் சிஸ்டம் பார்க்கலாம். ஸோ 3 ஃபேஸ் சிஸ்டம் அது வந்து பார்ஷியலி சேச்சுரேட்டட் சாயில்னு சொல்லுவாங்க. ஸோ சேச்சுரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வாய்ட்ஸில் எவ்வளோ தண்ணி நிரம்பி இருக்குது அப்படின்றதான் சேச்சுரேஷன். சரியா? ஸோ பார்ஷியலி சேச்சுரேட்டட் சிஸ்டம்னா பார்ஷியலாக தண்ணி வந்து அந்த வாய்ட்ஸில் நிரம்பி இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போது இதுதான் நம்மளுக்கு ஒரு 3 ஃபேஸ் டயக்ராம். சரியா? இதில் ஏர் இருக்குது, வாட்டர் இருக்குது, சாலிட்ஸ் இருக்குது. ஸோ ஏர் இருக்க போர்ஷனை வந்து வால்யூம் ஆஃப் ஏர்னோ வெயிட் ஆஃப் ஏர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அதே மாதிரி வாட்டர் இருக்க போர்ஷனை வால்யூம் ஆஃப் வாட்டர் அப்புறம் வெயிட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். சாலிட்ஸ் இருக்க போர்ஷனை வந்து வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து வெயிட் ஆஃப் ஏர் வந்து ஏதாவது இருக்கா? ஏருக்கு வெயிட் இருக்கா? இட் இஸ் வெரி நெக்லிஜிபிள், ரைட்? ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்? நம்ம வெயிட் ஆஃப் ஏரை வந்து 0 அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஏருக்கு வெயிட் இல்லை அப்படின்னு கன்சிடர் பண்ணிடுறோம். சரியா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து வாய்ட்ஸ் அப்படின்னா என்ன? ஏரும் வாட்டரும் சேர்ந்தது தான் வாய்ட்ஸ். சரியா? அப்போ இந்த இடத்துல வால்யூம் ஆஃப் வாய்ட் என்னவா வரும்? வால்யூம் ஆஃப் ஏர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் வாட்டர் தான் என்னவா வரும்? வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸாக இருக்கும். சரியா? இதுவே அதே மாதிரி வெயிட் ஆஃப் வாய்ட்ஸ் கண்டுபிடிக்கணும்னு என்ன ஆகும்? வெயிட் ஆஃப் ஏர் ப்ளஸ் வெயிட் ஆஃப் வாட்டர் தான் என்னது? வெயிட் ஆஃப் வாய்ட்ஸ். வெயிட் ஆஃப் வாட்டர். சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தோன்னா டோட்டல் வால்யூம் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, அப்போ டோட்டல் வால்யூம் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவேன்? வால்யூம் ஆஃப் ஏர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் வாட்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ். இங்கே கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள். டோட்டல் வால்யூம்னா என்ன? வால்யூம் ஆஃப் ஏரு, வால்யூம் ஆஃப் வாட்டர், வால்யூம் ஆஃப் சாலிட் தான் என்னது? டோட்டல் வால்யூம். இதுவே வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ்னா என்ன? ஏரும் வாட்டரும் சேர்ந்தது தான் வாய்ட்ஸ். சரியா? அப்போது வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ்னா என்ன? வால்யூம் ஆஃப் ஏர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் வாட்டர் தான் என்னது? வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ். இதுவே டோட்டல் வெயிட் வேணும்னா அதே மாதிரி தான். வெயிட் ஆஃப் ஏர் ப்ளஸ் வெயிட் ஆஃப் வாட்டர் ப்ளஸ் வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் தான் என்னது? டோட்டல் வெயிட். ஓகேங்களா? இதுவே வெயிட் ஆஃப் வாய்ட்ஸ் மட்டும் வேணும். வாய்ட்ஸ்னா என்ன? ஏரும் வாட்டரும் சேர்ந்தது தான் என்னது? வாய்ட்ஸ். அப்போ வெயிட் ஆஃப் வாய்ட் மட்டும் வேணும்னா என்ன பண்ணுவோம்? வெயிட் ஆஃப் ஏர் ப்ளஸ் வெயிட் ஆஃப் வாட்டர் போடுவோம். ஆனால் வெயிட் ஆஃப் ஏருக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா? இல்லை. ஸோ 0. அதை சப்ஸ்டியூட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்குது? வெயிட் ஆஃப் வாய்ட் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் வாட்டர்னு கிடைக்குது. சரியா? ஸோ இதுதான் 3 ஃபேஸ் சிஸ்டம். சரியா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா 2 ஃபேஸ் சிஸ்டம் பார்க்கலாம். ஸோ 2 ஃபேஸ் சிஸ்டம் என்ன ஆகுதுன்னா 2 டிவைடாக இருக்குது. ஒன்று வந்து ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில், இன்னொன்று வந்து ஃபுல்லி ட்ரை சாயில் அப்படின்னு 2 வகையாக நம்மளுக்கு என்ன இருக்குது? அது பிரிஞ்சிருக்கு. சரியா? இப்போ ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாய்ட்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக வாட்டர் வந்து ஃபில் ஆகிருக்கும். சரியா? ஸோ வாய்ட்ஸில் முழுக்க முழுக்க என்ன இருக்கும்? வாட்டர் மட்டும்தான் இருக்கும். அதில் ஏர் இருக்காது. சரியா? ஸோ வாய்ட்ஸில் முழுக்க முழுக்க என்ன இருக்கும்? வாட்டர் மட்டும்தான் இருக்கும். அதில் ஏர் இருக்காது. சரியா? ஸோ அப்போ இதில் டோட்டலாக என்ன இருக்கும்? சாலிடும் வாட்டரும் மட்டும்தான் ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில் இருக்கும். ஏன்னா ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில்னால் என்ன? அந்த வாய்ட்ஸில் முழுக்க முழுக்க தண்ணியில் நிரம்பி இருக்கும். சரியா? இப்போது ஃபுல்லி ட்ரை சாயில் பார்க்கலாம். ஸோ ஃபுல்லி ட்ரை சாயில்னால் என்ன? அந்த வாய்ட்ஸில் முழுக்க முழுக்க ஏர் மட்டும்தான் இருக்குது. சரியா? அப்போ இதில் வாட்டர் கிடையாது. அப்போ இதனுடைய டோட்டல் என்னவாக இருக்கும்? சாலிடும் ஏரும் தான் இதனுடைய டோட்டலாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயிலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து வாட்டர், இது வந்து சாலிட்ஸ். சரியா? ஸோ வாட்டரில் இருக்க போர்ஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? வால்யூம் ஆஃப் வாட்டர்னு சொல்லுவோம். சாலிட்ஸில் இருக்க போர்ஷனை தான் வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் வாய்டில் வந்து ஃபுல்லாக வாட்டர் மட்டும்தான் இருக்குது. அப்போ வந்து டேரெக்டாக என்ன சொல்லிடுவாங்க? வால்யூம் ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மாற்றி எழுதியிருக்கேன் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் அது. சரிங்களா? அதை மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெயிட். ஸோ வெயிட் ஆஃப் வாட்டர் என்ன சொல்லுவோம்? வெயிட் ஆஃப் வாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வாய்ட்ஸில் மொத்தமே வாட்டர் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஏர் இங்கே வரவே வராது. ஸோ டேரெக்டாக இந்த ஃபார்மில் நம்மளுக்கு வரும்னு ஈஸியாக தெரியும். சரியா? ஸோ இங்கே வந்து வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ், இங்கே வந்து வெயிட் ஆஃப் சாலிட்ஸ். ஓகேங்களா?
இப்போ அதுதான் நீங்கள் எழுதியிருக்கேன் பாருங்கள். வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ்னால் என்ன? வால்யூம் ஆஃப் ஏர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் வாட்டர் தான் என்னது? வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ். இங்கே ஏருக்கு இங்கே ஏரே கிடையாது, ஏன்னா ஃபுல்லி சேச்சுரேட்டட். அதனால் இங்கே என்ன ஆகுது? வால்யூம் ஆஃப் ஏர் வந்து 0 ஆகிடுது. அப்போ வால்யூம் ஆஃப் வாய்ட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாட்டர் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. சரியா? இதுவே ஃபுல்லி ட்ரை சாயில். இதுவே சாயில் வந்து ஃபுல்லாக ட்ரையாக இருந்ததுன்னா என்ன? இப்போ ஒரு சாயில் இருக்குது, அந்த சாயிலை ஹீட் பண்ணோன்னா என்ன ஆகிடும்? ஃபுல்லாக ட்ரை சாயில் ஆகிடும். சரியா? அப்போ அந்த கண்டிஷனில் ஏர் இருக்குமா? இருக்கும். வாட்டர் இருக்குமா? இருக்காது, ஏன்னா அது வாட்டர் எல்லாமே எவாப்ரேட் ஆகிடுச்சு. சரியா? அப்போ ஃபுல்லி ட்ரை சாயிலில் என்ன இருக்கும்? ஏர் இருக்கும், வாட்டர் இருக்காது. சரியா? இப்போ நம்ம என்ன பார்ப்போம்னா ஏர் மட்டும்தான் இந்த வாய்ட்ஸ் முழுக்க இருக்குது. சரியா? அப்போ வால்யூம் ஆஃப் ஏர் இஸ் ஈக்குவல் டு வாட்? வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் நம்மளுக்கு டேரெக்டாகவே தெரியும். சரியா? அதுக்கப்புறம் வெயிட் ஆஃப் ஏர் இருக்கா? நம்மளுக்கு ஏருக்கு வெயிட் இருக்கா? கிடையாது. சரியா? அதனால் வெயிட் ஆஃப் ஏர் இஸ் ஈக்குவல் டு 0. அதனால் வெயிட் ஆஃப் வாய்ட் வந்து என்னவாக இருக்கும்? 0வாக தான் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி சாலிட்ஸ். வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் இது வந்து வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ், இது வந்து வெயிட் ஆஃப் சாலிட்ஸ். சரியா? இப்போ வந்து வால்யூம் ஆஃப் வாய்ட் அதே தான் இங்கே எழுதியிருக்கேன். வால்யூம் ஆஃப் வாய்ட்னா என்ன? வால்யூம் ஆஃப் ஏர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் வாட்டர் தான் என்னது? வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸு. இது ஃபுல்லி ட்ரை ஸ்டேட்னால வாட்டர் இருக்காது. ஸோ வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து என்னது? 0 அப்படின்னு நம்ம போட்டுருவோம். அப்போ வால்யூம் ஆஃப் வாய்ட் வந்து என்னது? வால்யூம் ஆஃப் ஏர் அப்படின்னு குறிப்போம்.